பறிபோன 41 உயிர்களுக்காக இது. மதியழகன் பேச பேச மௌனமான கூட்டம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 50வது நாளில் கரூரில் மீண்டும் டிவிகே லாரியில் நின்று இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமா? மதியழகன் அவர்கள் கோஷம் எழுப்ப எழுப்ப நடந்த பரபரப்பு சம்பவம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட்ட நெரிசலின் காரணமா 41 அப்பாவி உயிர்கள் பலியாச்சு. இந்த சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிற நிலையில இதுவரைக்கும் கரூர்ல பொது நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தாத தமிழக வெற்றி கழகம் 50 நாட்களுக்கு அப்புறமா இப்போ ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டதற்கு அப்புறமா பொது நிகழ்ச்சிகள் எதிலையும் அவரும் பங்கு கொள்ளாம இருந்தாங்க. இந்த நிலையில அவரும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக பல கருத்துக்களை திமுக உள்ளிட்ட பல கட்சிகளுமே முன் வச்சிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டமும் இந்த நாள்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி கரூர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்துடைய காட்சிகள் தான் இது. கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்தினால உயிரிழந்த மக்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்திருக்கு. 500 பேர் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னதாக அனுமதி கோரப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6 நிபந்தனைகளோட காவல்துறையினர் அனுமதியும் கொடுத்திருந்தாங்க. மேடைக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொன்னதுனால லாரியில வந்து நிர்வாகிகள் பேசக்கூடிய காட்சியுமே வெளியாகி இருக்கு. இந்த செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.